நல்லா புரிந்து கொள்ளணும். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நமக்கு எதிராய் வருகிறதான புயல்கள், நமக்கு எதிராய் எழும்பி வருகிறதான சத்துருவின் கிரியைகள், இல்ல பிசாசின் தந்திரங்கள், இவைகளை நீங்களும் நானும் நிறுத்த வேண்டும் என்றால், தடுக்க வேண்டும் என்றால், அதை ஜெயிக்க வேண்டும் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். நமக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். பதட்டமா இருக்கிறதுனால தான் என்னால ஜெயிக்க முடியல. நான் கோவப்பட்டு நான் நிறுத்தணும்னு நினைக்கிறதுனால தான் என்னால ஜெயிக்க முடியல. நான் அழுது 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 புலம்பி புலம்பி மனுஷனுடைய உதவி நாடுகிறதுனால தான் இன்னமும் அந்த காரியத்தில் ஒரு என்ன சொல்றது, அந்த புயல் இன்னமும் அடங்கல, அந்த பிரச்சனை இன்னமும் மாறல. நான் புலம்புகிறதுனாலையோ, மனுஷங்கிட்ட போய் உதவி கேட்கறதுனாலையோ, அல்லது நான் அழுகிறதுனாலையோ, கோவப்படுறதுனாலையோ, நான் பதறி போகிறதுனாலையோ, எனக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனை, குழப்பம், மனுஷர், சத்துரு, பிசாசின் காரியங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா அவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா நான் தேவனுடைய சமூகத்துல போய் ரெஸ்ட் எடுக்கணும். தேவனுடைய சமூகத்துல போய் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த தேவ சமூகத்துல நான் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய சமூகத்துல நான் இளைப்பாறும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவ பிரசன்னத்துல ரெஸ்ட். அடுத்து தேவ பிரசன்னத்துல தரித்திருக்கிற நேரத்துல நாம் அவரை ஆராதித்து உயர்த்தி நாம் அவரை நேசிக்கிற நேரத்துல நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நிமித்தமாய் நமக்கு ஒரு ரெஸ்ட். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் மூலியமா ஒரு ரெஸ்ட். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா அவர் செயல்படுவாரு, என்ன செயல்படாதுன்னு சொல்லுவார். புரிஞ்சுச்சுங்க? ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா, இல்ல ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா அவர் என்ன பார்த்து சொல்லுவாரு, நீ சும்மா இருன்னு. என்ன சொல்லுவாருங்க? நீ சும்மா